ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஆர்ஜே தாராவின் கவிதை காதல் நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உதிராத அனங்கே. இது போட்டி கதைக்காக எழுதின சிறுகதை தான். ரொம்பவே சின்ன கதை. அனங்கு என்றால் தெய்வ பெண், உதிராத அனங்கே. சோ வாங்க கதையை கேட்டலாமா? இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உதிராத அனங்கி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக விடியும் காலை பொழுது இவளுக்கு மட்டும் எப்போதும் போராட்டத்தோடு விடுகிறது. ஐயோ, போய் போய் இவ முகத்திலயா முடிக்கணும் என தலையில் அடித்து கொண்டு சொன்னது அவள் தந்தை. கொஞ்சம் அப்பா வேலைக்கு கிளம்புனதும் நீ வெளியே வரக்கூடாதாமா? என்ன அவசரம் உனக்கு என மகனும் வேலைக்குத்தான் கிளம்புகிறாள் என்று தெரிந்தும் புத்திமதி சொன்னது அவள் தாய். அவள் வேலைக்கு கிளம்பி வெளியே வந்ததும், கிளம்பிட்டா பாரு, இப்படி ஆட்டிக்கிட்டு போய் இழுத்துட்டு வந்தது பத்தாது போல, கொஞ்சம் அடக்க ஒடக்கமா போ என அவளை கரித்து கொட்டியது அவளின் பாட்டி. இப்படி வீட்டில் இருப்பவர்களை அவளை வெறுப்பதற்கு பெரிதாக அவள் ஒன்றும் செய்து விடவில்லை. போகாதே என சொல்லியும் தந்தையின் எதிர்ப்பை மீறி மாலை வேளையில் வெளியே சென்று விட்டாளாம். தாய் கூறியதையும் மீறி தன் அழகை தூக்கி காட்டும் உடைகளை அணிந்து விட்டாளாம். பாட்டி கூறியதையும் மீறி பெண் போல் அடக்க ஒடுக்கமாக இருக்க தவறி விட்டாளாம். அதன் பரிசு 4 பேர் அவளை கடத்தி சென்று தங்கள் இச்சையை தீர்த்து கொண்டு கசக்கி காகித பூவாக எரிந்துவிட்டு போனார்கள். அந்த இடத்தில் இறந்திருந்தால் கூட இந்த போராட்டமான வாழ்க்கையை அவள் சந்தித்திருக்க மாட்டாள். எப்படியோ அந்த கொடூர சம்பவத்தில் இருந்து உயிர் பிழைத்தாள். மருத்துவமனை, கவுன்சிலிங் என 2 வருட போராட்டம் நடந்த கோரத்தை மறைப்பதற்கு அவளுக்கு எடுத்துக்கொண்டது. இப்போது ஒவ்வொரு நாளும் மற்றவர்களின் குத்தல் பேச்சை கேட்டு கடந்து செல்லவும் சிரித்தபடி வாழவும் அந்த மருத்துவ அறிவுரைகளை அவளுக்கு உதவியாக இருந்தன. இந்த பொல்லாத சமூகத்தை கண்டு பயந்த அவள் பெற்றோர்கள் நடந்த சம்பவத்தை மூடி மறைத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல வாழலாம் என சொன்னதை அவள் கேட்கவில்லையாம். எதற்கு கேட்க வேண்டும்? 18 வயது இளம் பூவை கசக்கி எறிந்த கயவர்களை அப்படியே விட முடியுமா? தனக்கு அநியாயம் செய்த 4 பேரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து விட்டாளாம். அதில் பெற்றவர்கள் மானம் போய்விட்டதாம். வெளியே தலை காட்ட முடியவில்லையாம். அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டில் உள்ளவர்களால் புறக்கணிக்கப்படுகிறாள். வசவு சொற்களுக்கு பஞ்சமில்லை. அந்த 4 கயவர்களும் ஒரு நாள் இரவு அவளுக்கு தந்த வழியை அவள் குடும்பமும் இந்த சமூகமும் தினமும் அவளுக்கு தந்து கொண்டிருக்கிறதே. இந்த சம்பவம் அவள் வாழ்க்கையில் கடந்து சென்று 10 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் சுற்றி இருப்பவர்கள் அதை குத்தி குதறி, நீ கெட்டு போனவள், நீ வாழ்ந்து என்ன புண்ணியம் என சாடை பேசுகிறார்கள். அவள் தன்னம்பிக்கையை உடைக்க பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு சிரிப்பால் விமர்சனங்களை கடந்து செல்கிறாள். அந்த சிரிப்பை பதிலாக கொடுப்பதற்கு அவள் எவ்வளவு கடந்து வந்திருப்பாள். இன்னமும் கடந்து கொண்டுதான் இருக்கிறாள். திருமண சந்தையில் விலை போகாதவள் அவள். அதனால் வீட்டில் இருப்பவர்களுக்கு பாரமாக தெரிகிறாள். இப்படி எல்லாரும் ஒதுக்கி விடுவார்கள், வாழ்க்கை சாபமாக மாறிவிடும் என தெரிந்துதான் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே வந்து தங்களுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லாமல் இருக்கிறார்கள் போல என அவ்வப்போது நினைத்துக் கொள்வாள். ஆனால் எந்த இடத்திலும் தனக்கான பொலிவை அவள் மங்க விட்டதில்லை. நன்றாக படித்தாள். இந்த சமூகத்தில் தனக்கென ஒரு இடம் வேண்டும் என்ற வெறியில் படித்தாள். மற்றவர்களை விட நான் எந்த விதத்திலும் குறைந்து போகவில்லை என்பதை காட்டுவதற்காக பட்டம் வாங்கினாள். தன்னை போல பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாள். ஆசிரியர் தொழிலான அறத்தொழிலை செய்ய அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. தொடர்ந்து தன் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்கள் வாழ்க்கையை நல்ல ஆசிரியராக செதுக்குகிறாள். ஆனால் அவள் வாழ்க்கை யாருடைய அனுதாபத்தையும் பெறாமல் சொந்த காலில் நிற்கிறாள். மற்றவர்களின் பரிதாப பார்வையை அறவே வெறுக்கிறாள். ஏன் அண்ணி, இன்னும் எத்தனை நாளைக்கு இவளை வீட்டுல வச்சிருக்க போறீங்க? ஏதாவது ஒரு இடம் வந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? நம்ம பொண்ணுக்கு குறை இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்லயும் முன்ன பின்னதான் இருக்கும். அதெல்லாம் பாத்துட்டு இருந்தா இவளுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க என எரிகிற நெருப்பில் மேலும் எண்ணெயை ஊற்றி சென்றது அவள் அத்தை. இதே அத்தை தான் மருமகளை என கொஞ்சி அழகு பார்த்தது. அந்த கோர சம்பவம் நடக்கும் முதல் நாள் வரைக்கும் நான் தான் அவர்கள் வீட்டுக்கு மருமகள் என கொண்டாடி தீர்த்தது. அதுவரை அவளை ஆசையாக பார்த்த அத்தை மகன் திடீரென அவளை ஏதோ அசிங்கத்தை பார்ப்பது போல் பார்த்தான். இவ்வளவு நாளாக அவளை கொண்டாடிய உறவுகள் அவளை தள்ளி நிறுத்தியது. அன்றில் இருந்து அவள் செய்யும் அனைத்திற்கும் குற்றம் கண்டுபிடித்தார்கள். நீ இப்படித்தான் என முத்திரை குத்தினார்கள். அந்த நாட்களை அவள் எப்படி கடந்தாள் என அவள் தலையணைக்கு மட்டுமே தெரியும். ஒவ்வொரு இரவையும் அவள் கண்ணீரில் கடக்கிறாள் என அது சொல்லும். எனக்கு என்ன குறை, நான் நல்லா இருக்கேன் என கத்த வேண்டும் போல இருக்கும். விருப்பமே இல்லாமல் 4 பேர் என் அந்தரங்க உறுப்பை தொட்டு கலங்கப்படுத்தியது என் தவறு இல்லை என்று எத்தனை பேரிடம் சொல்ல முடியும்? குறி அவளிடம் இல்லை. அவளை பார்க்கும் மற்றவர்கள் கண்ணில் தான் இருக்கிறது. அந்த 4 கயவர்கள் செய்த தவறுக்கு
இவள்தான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். தன்னை போல இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தன் வீட்டில் உள்ளவர்களின் எதிர்ப்பையும் மீறி அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவள் வழக்கில் ஜெயித்து அந்த கயவர்களை சிறையில் அடைத்தாள். ஆனால் அவளுக்கு கிடைத்த பட்டம் 4 பேரால் கெட்டு போனவள். அவளுக்கும் சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ ஆசை இருக்கிறது. வருகிற மாப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். இவள் அடங்கா பிடாரித்தனமாக சுற்றியதால் தான் கெட்டு சீரழிந்து விட்டதாக சொல்லி, கல்யாணம் ஆனா அடக்க ஒடக்கமா இருக்கணும், நீ முதல்ல சுத்துற மாதிரி இருக்க கூடாது, எங்களுக்கும் கௌரவம் இருக்கு, அது பாதிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது என அவளுக்கு பாடம் எடுக்கிறார்கள். இவளுக்கு புத்தி சொன்ன மாப்பிள்ளை செய்யாத பொறுக்கித்தனமே இல்லை. அதில் இவர்கள் கௌரவம் கெட்டு விடாதா? எனக்கு நடந்தது விபத்து, இவன் எனக்கு புத்தி சொல்லுகிற அளவுக்கு நான் ஒன்றும் குறைந்து விடவில்லை என அந்த மாப்பிள்ளையை நிராகரித்து விட்டாள். இன்னொருவனோ அவன் குழந்தைக்கு சித்தியாக வேண்டும் என சொல்கிறான். அந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்க எனக்கு சம்மதம். ஆனால் என் கருவறையில் அவன் குழந்தை வளரக்கூடாதாம். அது தீட்டுப்பட்டதாம். அவனுக்கு சுகம் தரும் பொருளாக அவன் குழந்தைக்கு ஆயாவாக இருக்கவே என்னை திருமணம் செய்ய நினைக்கிறான். ஒருவன் கூடவா என் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை? நானும் மனுஷிதானே. ஒவ்வொரு முறையும் அனைவரும் தன்னை குற்றம் சொல்வதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு கட்டத்தில் மாப்பிள்ளை பார்க்கும் படலமும் நின்றுவிட்டது. 2ஆம் தாரம் 40 வயதிற்கு அதிகம் உள்ள மாப்பிள்ளை என கல்யாண சந்தையில் அவள் மதிப்பு இவ்வளவுதான். அவளுக்கென்று ஒரு குடும்பம், அவளை நேசிக்கும் ஒரு கணவன், முத்தாக 3 பிள்ளைகள் என எவ்வளவு கனவு கண்டிருப்பாள். அனைத்தும் அந்த ஒரு நாள் இரவில் முடிந்து விடுமா? கனவு கலைந்து விடுமா? 28 வயதில் இருக்கும் அவளுக்கு திருமண ஆசைகள் மங்க தொடங்கி விட்டது. ஆனால் கண்டிப்பாக நானும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் இந்த சமுதாயத்தை தினமும் எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு பெண் தன் கற்பை இழந்து விட்டால் இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லாதவளாக ஆகிவிடுவாள் போல. எதை கற்பு என வரையறுக்கிறார்கள்? மனதால் நீ எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் தேகத்தை சுத்தமாக வைத்திருப்பதுதான் கற்பு போல. என்ன ஒரு அருமையான விளக்கம் கற்புக்கு! இதோ வீட்டில் உள்ளவர்களின் விமர்சனங்களையும் சிரித்தபடியே கடந்து வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்பினாள் அவள். தெருவில் அவளை கடந்து செல்லும் ஒவ்வொருவரும் முகத்தில் நவரசத்தை காட்டி சென்றார்கள். சிலர் சிரிப்பாய், சிலர் இழிவாய், சிலர் வியப்பாய் என பல பாவனைகள். அனைத்தையும் உள்வாங்கியவள் சிரித்துக் கொண்டே அவர்களை கடந்து சென்றாள். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி ரோட்ல நடந்து போறா பாரு என பக்கத்து வீட்டு பெண் சொல்ல, அட ஆமாக்கா, நேத்து கூட என் புருஷனை பார்த்து கண்ணடிச்சிருக்கா. ஏதோ என் புருஷன் ராமரா இருக்க போய் எனக்கு துரோகம் பண்ணாம இருக்காரு, இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு என்று இன்னொரு பெண் சொன்னாள். ஆமண்டி, உன் புருஷனை பார்த்து வச்சுக்கோ, ஏற்கனவே கல்யாணத்துக்கு மாப்பிள்ள கிடைக்காம திரியறா, அப்புறம் உன் புருஷனை வளைச்சு போட்டுறாம. பாவம், அந்த உத்தம புத்திரனுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். அவனே இவளிடம் வாலாட்டி அடி வாங்கி சென்றவன். அவள் பிரச்சனை செய்து விடக்கூடாது என்பதற்காக மனைவியிடம் மாற்றி சொல்லி இருக்கிறான். பெண்களிடம் அத்துமீறுவது சில அயோக்கியர்களின் வழக்கம். அதுவும் இத்தனை வயது வரை மாப்பிள்ளை கிடைக்காமல் இருக்கும் அவளிடம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இது போல சில அயோக்கியர்கள் தங்களது சபல புத்தியை காட்டத்தான் செய்வார்கள். ஏற்கனவே இருக்கும் போராட்டமான வாழ்க்கையில் இதுவும் கூட சேர்ந்து கொண்டது. எவ்வளவு எளிதாக ஒரு பெண்ணை குறை சொல்லி விடுகிறார்கள். தினமும் கடக்கும் அதே பாதைதான். ஆனால் அவளின் ரசனைக்கு குறைவு இருக்காது. அதே பேருந்து நிறுத்தம். அவளின் பேருந்து தோழி நின்றிருந்தாள். எப்போதும் அவளிடம் கலகலப்பாக பேசும் பெண் இன்று குழப்பத்தோடு அவளை காண்பதை கண்டவள், என்னாச்சு ரேவதி, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஏன் வித்தியாசமா பாக்குற என தன்னை ஒருமுறை குனிந்து பார்த்தவள் ரேவதியிடம் கேட்டாள். அவளுக்கு பெரிதாக எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. அதே அழகான காட்டன் புடவைதான். ஒரு ஆசிரியருக்கான சரியான தோற்றம். அவள் உடையையும் முகத்தையும் பார்த்தாலே மற்றவர்கள் மதிப்பது போல இருந்தது. ரேவதி தயக்கமாக, ஆமா, இங்க நீ வரதுக்கு முன்னாடி சில பேர் உன்னை பத்தி என்னென்னவோ சொன்னாங்க. என்னையும் உன் கூட சேர வேண்டாம்னு சொன்னாங்க. அதான் அதெல்லாம் உண்மையான்னு யோசிக்கிறேன் என அவளிடம் கேட்டாள். தோழியின் கேள்வியில் சிரித்தவள், அவங்க சொல்றது உண்மைதான். ஆனா நான் கெட்டு போனவ கிடையாது. 4 பேர் என் உடம்ப சதைச்சிட்டா நான் கெட்டு போனவளா மாறிட மாட்டேன். என் மனசால நான் புனிதமானவதான். எந்த இடத்துலயும் என்னோட புனிதம் குறையல என்றவள் அதே சிரிப்புடன் தோழியிடமிருந்து விடை பெற்று சென்றாள். உண்மைதான், எந்த இடத்திலும் அவள் புனிதம் குறையவில்லை. ஊர் 1000 பேசும், அதற்காக அவள் சோர்ந்து போகவில்லை. அவள் நினைத்திருந்தால் நவரசங்களில் எதை வேண்டுமானாலும் எடுத்து தன் முகத்தில் சூடி இருக்க முடியும். ஆனால் தன்னை உடைக்க நினைப்பவர்களுக்கு தன் அழுகை பயம் வசதியாக போய்விடுமே. அவள் எடுத்த உணர்வு நகை, சிரிப்பு. தன்னை புறம் பேசுபவர்கள் பேச்சை எண்ணி அவர்களை வெக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவள் சிரிப்பை கையில் எடுத்தாள். தன் சிரிப்பால் எதிரில் இருப்பவர்களை கூனி குறுக செய்கிறாள். உன் பேச்சு என்னை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்பது போல நடந்து கொள்கிறாள். அவள் புன்னகையில்தான் என்ன ஒரு தெய்வீகம். போகும் அவளை பார்த்த ரேவதிக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. இவள் அணங்கு பெண்.
தெய்வீக தன்மை கொண்ட பெண்களை அணங்கு என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தின் வக்கிரத்தில் சிக்கி வெளியே வர போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அணங்குதான். அவள் உதிராத அணங்குதான். நன்றி.